வெல்கம் டு மேக்மி மாடல். நான் ஃபெமினா, உங்க மேக்மில இருந்து. நாம இன்னைக்கு குரூப் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. கரெக்ட் தான் இல்லையா? அதுல என்ன கொடுத்திருப்பாங்க, 11th 5 year பிளான், இது 11th எக்கனாமிக்ஸ் புக்ல வருது. டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதோட தீர்மானம், அதாவது குறிக்கோளை அதான் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. ஆமா, வலியுறுத்துகிறது. எல்லா மக்களுமே அதை ரீச் ஆகணுன்றதான் 5 year பிளானோட கோலே. சோ செகண்ட் பாயிண்ட்டுமே உங்களுக்கு கரெக்ட் தான். மூணாவது பாயிண்ட் பாருங்க, நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அரிசி உற்பத்தியை அதிகரித்ததுன்னு கொடுத்திருக்காங்க. கிழக்கு பகுதினா நீங்க என்ன யோசிக்கலாம், வெஸ்ட் பெங்கால் சைடுன்னு யோசிக்கலாம். சோ வெஸ்ட் பெங்கால் சைடுல வந்து அரிசியா நம்ம மெயினா யோசிப்போம், இல்ல அங்க சணல் தான் அதிகமா இருக்கும். சோ இந்த பாயிண்ட் அடுத்தது வரவே வராது. சோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு தப்பாவே கொடுத்திருக்காங்க. சோ இதுல சரியானது எது? 1 மற்றும் 2. அப்ப 1 மற்றும் 2னா இது எதாவது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.